ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ நான் உனக்கு ஒரு 2 நிமிஷம் தர்றேன். அதுக்குள்ளே இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்டு என் வார்த்தைகளையும் கேட்க வந்துட்டினா அடுத்த 2 நிமிஷத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். நீயும் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்க வந்துவிட்டாயல்லவா? இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ மனசுக்குள்ள எந்த அளவு வருத்தத்தையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு கதற கதற அழுகிறன்றது எனக்கு தெரியும். வெளியில் யார் கண்களுக்கு பார்த்தாலும் தெரியாத உன் அழுகையும் வருத்தமும் இந்த வராகி அம்மாவுக்கு புரியுது என் செல்லமே. நீ கேட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலை, நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கல. அதுக்காக நீ இந்த அளவு வருத்தம் கொள்ள தேவையில்லை. நான் எந்த விஷயத்தையும் உனக்கு தரமாட்டேன்னு மறுக்கவில்லை என்பதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்ததை சரியான நேரத்தில் சந்தோஷமாக உன் கைகளை ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். உன்னை வலிமையாக்கி உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. நீ தாமதமாகுது தள்ளி போகுது நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பாதுகாப்பதற்காக உன் நன்மைக்காகவே என் கருணையின் காரணமாகவே தள்ளி வைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், செய்யலைனாலும் அது ஒரு காரணம் இருக்கும். இப்போது கூட நான் உனக்கு செய்யாத உனக்கு தராத விஷயங்கள் அனைத்தும் உன் நன்மைக்காக மட்டுமே தாமதப்படுத்தப்படுது. இத்தனை நாளாக நீ போராடிய போராட்டமும் உன் மனசுக்குள்ளே அடைஞ்ச வேதனையும் நீ பட்ட கஷ்டமும் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன். உன் வாழ்க்கையின் வெற்றியின் அடித்தளமாக இந்த வராகி அம்மா இருந்து அனைத்தையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்தில் இப்போது ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றியாக நான் மாற்றி எழுத போகிறேன். நீ உன்னை விட்டு இழந்ததையும் நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைக்காம போனதையும் நினச்சி வருத்தப்படாதே. இன்னும் அதைவிட பெருசாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். மறுபடியும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ வடித்த கண்ணீர் ஒரு துளி கூட வீண் போகாத அளவுக்கு உன் கண்ணீரை நான் ஏற்றுக்கிட்டு அதற்குரிய பலனை மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் கொடுத்துட்றேன். எந்த தோல்வியும் உன்னை உழைக்காத அளவுக்கு, உன் மனசை நோகடிக்காத அளவுக்கு, நீ துவண்டு போகாத அளவுக்கு உன் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற தைரியத்தை வெளிக்கொண்டு வா. நீ எந்த அளவுக்கு தைரியமான பிள்ளைங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. முதல்ல பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உன் தைரியத்தை வெளிக்கொண்டு வா. நீ தனியாக போராடுறோன்னு நினச்சாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். இனி எந்த விஷயங்களையும் உனக்கு தாமதப்படுத்தாமல் எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை நினச்சினா உன் வாழ்க்கையில் எதுவுமே வீண் போகாது. நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே. இப்போது உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். தோல்வியால் நீ துவண்டு போகாமல் தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. பொறுமையையும் நம்பிக்கையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீ என்னை சரணடைந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன் செல்லமே. அவசரப்படாமல் யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பொறுமையாக பேச பழகு. எல்லா விஷயங்களிலும் கவனம் இருக்கணும். அவசரப்பட்டு கடுமையான வார்த்தையை பேசினா அது இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை கூட முறியடிக்கலாம். நீ பேசக்கூடிய ஒரு கசப்பான வார்த்தை இன்னொருவருக்கு உன் மேலே வெறுப்பை உருவாக்கலாம். கவனக்குறைவாக எடுத்தெறிஞ்சு தூக்கி எரிஞ்சு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். மொத்தத்தில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற உன் பேச்சால் இன்னொரு உறவை கெடுத்துக்கிட்டு வெறுப்பை வரவழைச்சிக்கிட்டு சர்ச்சையிலும் சண்டையிலும் போய் முடிய வேண்டாம். எப்போதும் வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வழிநடத்துன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளையும் நேர்மறையான ஆறுதலான அன்பான வார்த்தைகளையும் பேசி பழகு. யாரை நம்பியும் நீ இந்த உலகத்துக்கு வரலை, உனக்கு எல்லாமுமாக நான் தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு பக்குவத்தை கொடுத்து உன் தேவைகளை நிறைவு செஞ்சு உனக்கு ஆசீர்வாதத்தையும் வழங்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உழைப்பையும் நம்பிக்கையும் சரணாகதியையும் நீ விட்டுவிடக்கூடாது. எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன்.
எந்த விதத்திலும் தோல்வி உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் இந்த வராகியமாக நடத்தி தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்போது இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வேதனையை போக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த வராகியமாக நானே நடத்தி தர்றேன். எப்போவுமே நம்ம தனியாகவே தவிக்கிறோமே, கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டே இருக்கோமே நீ நினச்சதால தான் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அளவில்லாத சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போவுமே அடுத்தவங்க நீ என்ன சொன்னாலும் சரின்னு பொறுமையாக பொறுத்து போகிறாங்க, அமைதியாக சகிச்சுக்கிறாங்கன்றதுக்காக யாரையும் உதாசீனப்படுத்தி காயப்படுத்தி பேசாதே. ஏன்னா நீ செய்கிற விஷயத்தை அடுத்தவங்க வேணால் பொறுமையாக பொறுத்து போகலாம். இந்த வராகியம்மா யார் யாருக்கு தீங்கு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் ஏமாற்றினாலும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினாலும் குத்தி காட்டி பேசினாலும் அதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு செல்லமே. எல்லாத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அடுத்தவங்க உன்னை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அதற்கேற்றாற் போல் உன்னை தூக்கி விடுவேன். அதுவே நீ யாரையாவது உதாசீனம் செஞ்சினா நான் உன்னை தூக்கி எரிஞ்சிடுவேன்ற பயம் எப்போதும் மனசில் இருக்கட்டும். அந்த பயமே உனக்கான நல்ல வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கும் அல்லவா? நீ அழுததையும் வருத்தப்பட்டதையும் வேதனைப்பட்டதையும் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செஞ்சதையும் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தோட இந்த வராகியமாக உன்னை நோக்கி வந்திருக்கேன். உன்னை தாங்கும் கைகள் என்னுடையது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன். நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக பொக்கிசமான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். உனக்காக பல நல்வழிகளை நான் காட்ட போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போனாலும் அதை தாண்டி மீண்டும் உன்னை எழுப்பி நிப்பாட்டி உயர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை பெறும் அளவுக்கு இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லாத உன் மன வலியையும் வேதனையும் கூட இந்த வராகியமாக கவனிச்சுக்கிட்டு உன் பக்கத்திலே தான் இருக்கேன். என்னை சரணாகதி அடைந்த உனக்காக எல்லா விஷயங்களும் எல்லா வகையிலும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகமே உன்னை பலவீனமாக நினைச்சாலும் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி காட்டுவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கீழே விழுகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ தனியாகவே நடந்து போனாலும் நீ போகும் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன் மனசில் எந்த அளவுக்கு நீ வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே என்னை தொட சொன்னேனேன்னு செல்லவேன். நீ எந்த தப்பும் செய்யாமலேயே அடுத்தவங்க உன்னை திட்டுறாங்க, உன்னை மண்டியிட வைக்கிறாங்க, உன்னை திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்கன்னா நீ ஒருபோதும் கவலைப்படாத. அவங்க உனக்கு செஞ்ச தவறுக்கும் துரோகத்துக்கும் தீங்குக்கும் இந்த வராகியம்மா கேள்வி கேட்பேன். என் பிள்ளைகள் யாராவது கஷ்டப்படுத்தினா அதை நான் ஒருபோதும் விரும்புவது இல்லை என் செல்லமே. நீ எப்போ வெளியில் கிளம்பினாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எல்லா காரியங்களிலும் செயல்களிலும் வராகி தாயே துணைன்னு என் பேரை சொல்லிட்டு செய். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். நம்பிக்கையோடும் இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னோட முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியமாக செய்ய போகிறேன். உன்னை கீழே விழுக வைக்கவும் தள்ளிவிடவும் உன்னை அழுக வைக்கவும் எல்லாராலும் முடியும். ஆனால் நீ உனக்குள்ளேயே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு எழுந்து நிற்பதற்கு உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை நீ மறவாதே.